கோயம்புத்தூர் மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் இன்று 29/4/2025 மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையிலும் மக்கள் நேரில் வந்து தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கினர். மொத்தம் 61 கோரிக்கைகள் மனுக்கள் பெறப்பட்டன. இதில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள், சாலை வசதி, மின் விளக்குகள், குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை, சொத்து மற்றும் தொழில் வரி, புதிய குடிநீர் இணைப்பு, பெயர் மாற்றம், மருத்துவம், சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்த மனுக்கள் அடங்கும். மண்டல வாரியாக மனுக்கள் பெற்ற விவரம்: கிழக்கு மண்டலத்தில் 12, மேற்கு மண்டலத்தில் 12, வடக்கு மண்டலத்தில் 12, தெற்கு மண்டலத்தில் 10, மத்திய மண்டலத்தில் 11 மற்றும் பிரதான அலுவலகத்தில் 4 என மொத்தம் 61 மனுக்கள் அளிக்கப்பட்டன. மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட மண்டல உதவி ஆணையாளர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு மேயரும் ஆணையரும் அறிவுறுத்தினர். இக்கூட்டத்தில் மாநகராட்சி துணை ஆணையர் சுல்தானா, தலைமை பொறியாளர் விஜயகுமார், நகரமைப்பு அலுவலர் குமார், மாநகர கல்வி அலுவலர் தாம்சன் உள்ளிட்ட உயரதிகாரிகள், பொறியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.